வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் சூரியபாலன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஎன்ஆர் ஃபிஷிங். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு ப்ரோ ஒரு பெரிய சைஸ் கட்லா மீன் பிடிச்சிருந்தாங்க. இந்த வீடியோவை கட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக எடுத்து அப்படியே போட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க. அது போல் நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணி விட்டுட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கட்லா மீன் மாட்டிச்சுன்னா அதை எவ்வளோ பொறுமையாக ஏற்றுறாருன்னு பாருங்கள். ஏன்னா கட்லா மீன்லாம் பார்த்தீங்கன்னா வாய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம எடா கூடமா இழுத்திங்கன்னா அது ஈஸியாக பிச்சுட்டு போயிடும். அதனால் நம்ம அன்பு ப்ரோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொறுமையாக நிதானமாக அந்த மீனை எப்படி கரையேற்ற போகிறாருன்னு பாருங்கள். ஃப்ரீயாக தான் விட்டு வச்சுக்கிறேன். அதெல்லாம் வந்துருக்குது. ஃப்ரீயாக விட்டு வச்சுக்கிறேன் லைன். இது காலரா அது ஒரு லைன் அந்த லைன் போயிடுச்சு. இரு சொல்றேன். போச்சுன்னா அப்படியே போயிடும். நோ ஏத்தனா நான் பார்த்துக்கலாம். இதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்னா மீன் அவசரப்பட்டு ஏன்னா எடுத்து பொறுமை அர்த்தம் படாதா பொறுமை அப்படியே மீன் முன்னாடி போவாது. நம்ம வந்துடுறோம் எடுத்து பார்த்துக்கலாம். மீன் மூஞ்சி காட்ட மாட்டேங்கிறா. ஏய் லைன் எடுத்துனாடி போ. லைன் லூஸாக விட்டு வச்சுக்கிறேன் நான் உனக்கு. மீன் எங்க லாகு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, நம்ம லாகும் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் எடே மேலே வரும்போது தெரியும். வச்சுருந்தா ரைட் ஆகுது. என்ன டேங்க்ல இருக்குதா? டேங்க் கிளீனர்லாம் இல்லைண்ணா இங்கே. என்ன சொல்லுவாங்க கேட்பீஸா? அணமீன் இருக்கு. அணமீன்னா இந்த கேட்பீஸ் தான் நிறைய இருக்குது. கேட்பீஸ் தான் கட்டலாம். நீங்கள் பிரகாஷ் கீழே மண்டை இருக்குது. பிரகாஷ் மாட்டி மண்டை இறங்குறியா? எங்க ஆயமா இதா ஆழங்குதுண்ணா. இதா ஆழலாம் இது நீச்சல் தெரியாது. மீன் இடமா மாட்டி மீன் மண்டை மாட்டி இறங்கு பாயெல்லாம் நின்றுது. கரெக்டாக வந்து செட்லாம் பாருண்ணா வந்து என்ன விட்டுருக்கூடாதுண்ணா. அங்கேயே அப்படியே டைட் பண்ணி லைட்டாக அந்த பக்கத்துக்கு ஏற்றிருக்கணும். கிட்ட போய் வேலையும் போல பாரு. போ லைன் வந்து தூடு லைனை லூஸ் பண்ணாத. நான் பிடிச்சி லைனை பிடிச்சிக்க. நீ லைன் கிட்ட போ. லைன் லூஸ் பண்ணாதான் கழட்டிடுவோம் மீன். மக்களை மாட்டினது வர்றது இறங்குவானா இறங்குப்பா. அது மீன் வலிக்காதுண்ணா. லைன் விட்டு ஃப்ரீயாக விட்டுறாங்க. மக்கள் லைனை தூட்டா போதும். மீன் லூஸ் விட்டா கழட்டி போயிடும்பா. மாட்டிக்குது மக்கள் தாங்க. லூஸ் வண்டி லைனை விடாதாண்ணா. அது லைன் கடை லைனை விட்டுரு. விடுப்பா. தேங்க்ஸ்ப்பா. லைட்டாக வலிச்சுனா கையில பிடிச்சிக்கோ. நானே ஒன்றா இல்லை மேலே வந்து அப்படியே சைடு வா. அப்படியே மீனே தம்பல்ல இன்னும் மீன் பிடிக்காதுண்ணா. நான் பார்த்துக்கிறேன். பிடிக்கலாம். நீ மேலே வந்துடுறேன். நான் பார்த்துக்கிறேன். சுத்த லைன் சுத்த. என்னடா அங்க போடுறது இவ்வளோ தொழில் இருக்குது பாரு இங்கே. லைன் விடாண்ணா அந்த மாதிரியா லைன் விட்டா மீன் கீச்சுன்னு போயிடும்பா. வாய் வாய் கீச்சுன்னு போயிடும். விட்டு தான் வலிக்கணும். ஃப்ரீ ஆக மாட்டான்பா. நான் என்ன பண்றது? உங்க செட்டு போய் பாருங்க. மீன் இதாக இருப்பது. அது எங்க வச்சுக்கலாம். என்ன அங்க போட்டது இவ்வளோ தொலைவு வந்துடுறேன். ஓடிடலாம் நான். அங்கே லூஸ் தான் விட்டு வச்சுக்கிறேன். லைன் என்னமோ டைட் பண்ணல. நாங்கள் போயிடுச்சுன்னா அப்புறம் மொக்கைங்க இருக்குது. நாங்கள் உள்ள பொறுமையா அது நம்ம கிட்டிக்கு வரப்பதான் நம்ம வலிக்கணும். இது அந்த மொக்கைக்கே போகுது. அங்கே எதான் லைன் வாங்கிட்டு தானா?
எதுக்கு போகலாம்? பள்ளத்துல இப்ப நான் இறங்கினேன், இன்னும் கொஞ்சம் இறங்கினா ஆயிருந்தா அது. அது அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் போனா நான் நீ அப்படி போகுது. இப்படி வருது. மீன் கூட நம்ம இல்லையா அது கூட. இப்ப வாங்க கீழே இறக்கி வாங்க. ரைட்டா வாங்க லைனு. இப்படி போய் நிற்கிறது. பொறுமையா என்ன மீன் அது மூஞ்ச. அது மூஞ்ச தமிழ் பார்க்கறதுக்கு அது கூட ஆளணும் இது, அதனால தெரியல மேல. வந்து சாட்டலாம் கட்டலாம் கட்டலாம் கட்டலாம். சைஸ் தானே? சைஸ் தான். ஆயிரம் மட்டும் மீன். ஆயிரம் சுட்டு தான் எடுக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஒரு 6 நிமிஷம், ஃபர்ஸ்ட் ஒரு 4 நிமிஷம். வரும் நீ வரும். நீ உன்னதான் சொல்லுது. மீன் கட்ட கீழே கீழே போயிடும். நிற்க மாட்டான் ஸ்பீடாக நம்ம நிக்கல அது. போயினே இருக்குது அண்ணா. குடி அவ்வளோதான். போன் கொடுத்து நம்பி மற்ற என்ன கீழே லாக்னாலும் வச்சிடலாம் மீனை போயிடாம. சைட் லாக் இருந்தால் கஷ்டம். எங்க லாக்குன்னு பாத்தியா? மீனை பார்க்கவே முடியலண்ணா. லைட்டா சிம்டம் வந்து நான் பொறுமையா அப்படியே லைட்டா ஏத்தின்னு வந்துடுறேன் கிட்ட. மேல ஏத்தணும். அத்தனை நாய்ங்களாச்சும் போட்டுருப்பாங்க. தள்ளி போயிடலாம் கொஞ்சம். மீன் மஸ்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துடணும். நீ கூட இப்படி வந்துடுற. அது டயர்டா தான் வரும். டயர்டா வர மாதிரி தெரியலையே. சைஸா தான் இருக்குது. நான் சொல்றேண்ணா. எதுக்கு நான் லூஸை விட்டு வச்சுக்கிறேன். மொக்கிங் போயிருப்பாங்கண்ணா. மொக்கிங் இதுல மொக்கிங் நிறைய இருக்கும். இல்ல மீன் மேலே தாங்கிறான். கொஞ்சம் மொக்கை ஃபர்ஸ்ட் அதில் மாட்டதான் மொக்கை. மீன் மேலே தாங்கிறான். வரமாட்டான். நான் ட்ரை பண்றேன். கல் வேலை விட்டவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே அடியோட வச்சு விட்டுக்கிறாங்க. நீ அம்மா இன்னும் அங்க இருக்குது. இப்பதான் வர்றான் கெட்டிக்கு. நாளைக்கு தான் கட்டலாம். சைட்ல எந்த லாக் பாரு.